வணக்கம். 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற சிறப்பாசிரியர் தகுதித் தேர்வில் தேர்வான 6 தையல் ஆசிரியர்களுக்கு கல்வி அமைச்சர் போன 3 நாளைக்கு முன்னாடி பணி நியமன ஆணை வழங்கியிருக்காங்க. 2017 நடந்ததுக்கப்புறம் இன்னும் எக்ஸாமே ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கு நடக்கலை. அப்போ செலக்ட் ஆனவங்களுக்கு இப்போ பணி நியமன ஆணை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏன் இப்போ ஆணை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமூக பாதுகாப்புத்துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகளுக்கு தான் இவங்களை அலாட் பண்ணியிருந்ததாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி பள்ளிகள் செயல்படாததுனால இவங்களை இப்போ வேறு ஸ்கூலுக்கு மாற்றி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிகமாக பணி நியமனம் செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன ரீசன் அப்படிங்கிறதும் கொஞ்சம் புரியாமல் இருக்குது. டிஆர்பி மூலம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெர்மனன்ட் போஸ்டிங் தானே கொடுக்கணும். ஏன் தற்காலிக பணியை ஆணை கொடுக்குறாங்கன்னு தெரியல. இருக்கட்டும், கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீச்சருக்கான டிஆர்பி அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. காலி பணியிடங்களோட எண்ணிக்கையை கணக்கெடுத்து அதன் மூலமாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத அறிவித்து எக்ஸாம் வைக்க போகிறாங்க. பிடி, தையல், டிராயிங் இவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ கூடிய சீக்கிரமே ப்ரிப்பேர் பண்ண ரெடியாக இருங்க. ஸோ ஸ்பெஷல் டீச்சருக்கான டிஆர்பி அறிவிப்பு வந்த உடனே நான் அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.